வணக்கம் டீச்சர்ஸ். பிடிபிஆர்டிஇ சிவி ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வந்து 8 பாடங்களுக்கும் விட்டுருக்காங்க. நாட் அவைலபிள் வேகன்சிஸும் அப்படியே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போது செகண்ட் சிவி லிஸ்ட்டு வர வாய்ப்புள்ளதான்னு கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு 3192 வேகன்சிஸ் தான் வந்து நமக்கு வந்து நிதித்துறை வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இனி வந்து செகண்ட் சிவி லிஸ்ட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா நீங்கள் டிஆர்பிக்கு வந்து நீங்கள் கோரிக்கை விடுக்கலாம். ஏன்னா வேகன்சிஸ் எல்லாம் இருக்குது, வேகன்சிஸ் எல்லாமே எல்லாம் இல்லை, இருக்குது. சப்ஜெக்ட் வந்து நம்மளுடைய தமிழ் வந்து ஏன் இன்னும் விடலை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தமிழாசிரியர்களுக்கான மிகப்பெரிய கேள்விக்குறி, குழப்பம். அவங்களும் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் கவலையே படாதீங்க, நாளைக்கு எதிர்பாருங்க, இல்லைன்னா அடுத்த நாள், அவ்வளோதான். இந்த இதில் நம்ம 2 நாள்லேயே 2 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு விட்டே தான் ஆகணும். நம்ம சிவி லிஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு வெளியிட்டு தான் ஆகணும். அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம். அதேமாதிரி கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் இந்த தமிழுக்கு விட்டதுக்கு பின்னாடி பாருங்கள், கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் லெவல்லையா டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையா அப்படிங்கிறது வந்து டிஆர்பி போர்டு வந்து உங்களுக்கு அதை சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கும். அதை பற்றின எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் எதிர்பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட்லேயே நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்லேயே மறுபடியும் கோர்ட்டில் போடுவாங்களா அந்த ரூமரெல்லாம் இல்லைங்க. கோர்ட்டில் போடுறதுக்கு டிஆர்பியை தடை பண்ணவே முடியாதுங்க. இனி அவ்வளோதான், ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்துருச்சு. கவுன்சிலிங் தான் இனி உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது. அதனால் நிறைய பேர் குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குழப்பமே உங்களுக்கு வேண்டாம். அவ்வளோதான், உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்ச மாதிரி தான், ஆர்டர் வந்த மாதிரி தான். செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு எல்லாமே. அது நம்ம வித் ஹெல்த் கேண்டிடேட்ஸில் நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்ஸை முதல்லையே, அதனால தான் நம்ம சொன்னோம், அப்லோடு பண்ணும் பொழுதே வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுதே கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கலாம். அதுவுமே நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் குழப்ப நிலையில் இருக்காங்க, வருமோ வராதோ அப்படிங்கிற டவுட்டில். வித் ஹெல்த் எல்லாம் நீங்கள் கேட்டதை நீங்கள் கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் கேட்டாங்களோ அதை கரெக்டாக கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பெல்லாம் வந்து யாருமே உங்களுடைய வாய்ப்பை தட்ட முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த பற்றின பயமே வேண்டாம். தமிழ் டீச்சர்ஸ் தான் வந்து கொஞ்சம் குழப்பமான மனநிலையில், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. திங்கள் செவ்வாய்க்குள்ளே வருவதற்கு நம்ம நிறைய சான்ஸ் இருக்குது. இனிமேல் வந்து பிஆர்டிஇ பணியிடங்கள் வந்து கொஞ்சம் அதிகரிக்கிறதா சொல்கிறாங்க. அதுவும் சந்தோஷம்தான், அதிகரித்தால் ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சேர்த்து 3192 வேக்கண்ட்டு ஃபில் பண்ண போகிறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. திருப்பியும் வந்து பிஆர்டிஇ கொடுத்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். டிஆர்பி யூஜி பிடி கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நிறைய வேக்கண்ட் இருக்குதுங்க. வேக்கண்ட் இல்லாமல் எல்லாம் இல்லை. கவர்மெண்ட் பார்த்து, டிஆர்பி போர்டு பார்த்து கொடுக்கலாம். வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் இந்த பதிவு, இந்த நியூஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற விளக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். சிவிக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாமே விளக்கங்கள் தெரியும். நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். தமிழ் டீச்சர்ஸ் யாரும் கவலைப்பட வேண்டாம், வந்துடும். வாய்ப்பு வந்து இந்த 2 நாள்லேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு எதிர்பார்க்கலாம், நாளைக்கு மறுநாள், அவ்வளோதான். இந்த வீக் ஆகஸ்ட் செகண்ட் வீக்குள்ளேயே எல்லா கவுன்சிலிங்கும் வந்து முடிக்கிற தருவாயில் தான் இருக்காங்க. அதற்கான ஏற்பாடுகள் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ரூமரெல்லாம் வந்து நீங்கள் நம்ப வேண்டாங்க. நன்றி, வணக்கம்.